வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். திடீர்னு நமக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங் வரும். ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு. அப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒன்று வீட்டில் சட்டுன்னு செய்கிறது பாயசமாக இருக்கும், இல்லை கேசரியாக இருக்கும். ஆனால் அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை ரவையை வச்சு இந்த சூப்பரான ஸ்வீட்டை நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் அருமையாக செஞ்சிடலாம். சாப்பிட ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு குஜராத்தி ஸ்டைல் ஸ்வீட். இதுக்கு பேர் லப்சி. செய்கிறது 4-5 பொருள் இருந்தால் போதும். சூப்பரான ஸ்வீட் செஞ்சு நீங்களும் அசத்திடலாம். கெஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது செஞ்சு கொடுங்க. ஸோ அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நட்ஸு அவங்க எக்கச்சக்கமாக போடுவாங்க. நம்ம முந்திரி, பாதாம், இதில் ஒரு 10, அதில் ஒரு 10 எடுத்து, பாதாம் மட்டும் ஒரு 2-3 கட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நெய்யில் இதை வறுத்துட்டு அப்படியே நெய்லேருந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை ரவை, நம்ம உப்புமா செய்வோம்ல, அந்த உடச்ச கோதுமை ரவை, சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, அதில் 1 கப்பு. நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, இல்லை சலிச்சுக்குங்க. ஏதாவது தூசு கீசு இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக இருக்க ரவையாக எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரியும் இதுவும் நல்லா கமகமான்னு நெய்யில் வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்க அந்த நெய்யிலேயே முதல்ல நம்ம இந்த ரவையை போட்டு ஒரு நிமிஷம் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. பக்கத்துலேயே ஒரு 4 கப்பு தண்ணி, அதே கப்பில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. முதல்ல நெய்யில் ரவையை கொஞ்சம் வறுத்துப்போம். இந்த கோதுமை ரவை நெய்யில் வறுக்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கமகமான்னு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு, நான் முதல்ல ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அப்படியே சுடு தண்ணியை நம்ம உள்ளே ஊற்றிடலாம். இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட ஒரு 2 விசில் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துரும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். ஒரு மூடி கூட போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ நல்லா இது வேகட்டும். நம்ம உப்புமாக்கள் எப்படி தண்ணி வைப்போம் அந்த மாதிரி வச்சு, ஆனால் 1க்கு 4 இல்லை 3.5 தேவைப்பட்டால் அப்புறம் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ரவைக்கும் கொஞ்சம் இந்த தண்ணி அளவு மாறுபடும். அடுத்தது வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அதே 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக இருக்க வெல்லமாக இருந்தால் அப்படி டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப்பு போட்டோம்னா மிதமான சுகர், அதனால் இன்னும் ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. அப்படியே மிதமான தீயில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இதில் நான் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். எந்த இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது அதோடய சுவை இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து அப்படியே பிறண்டு அந்த கமகமான் வாசனையோடு வரும்போது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மேலாப்பில் ஊற்றி நம்ம வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், இதில் ஆக்சுவலி திராட்சை நான் போடலை, ஏன்னா அது ஒரு புளிப்பு சுவை தந்துருங்கிறதுனால. உங்களுக்கு திராட்சை பிடிக்குங்கிறவங்க நீங்கள் அதையும் சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் சிம்மரில் ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கு ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அது ரொம்ப முக்கியம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா நம்ம ஊற்றின நெய் அப்படியே மேலாப்பில் தெளிஞ்சு அப்படியே வரும். நல்லா தளன்னு இருக்கும். வெதுன்னு அந்த சூடோடு அப்படி ரொம்ப சூடாக இல்லை, கை பொறுக்கிற சூடு, வாய் பொறுக்கிற சூடு, அப்படி சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிம்மரில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் 1 நிமிஷத்துலலாம் அந்த நெய், நம்ம ஊற்றின நெய் அப்படியே மேலாப்பில் வந்திருக்கும். அந்த நெய் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான். அருமையான குஜராத்திலையும், குஜராத், ராஜஸ்தான் இங்கெல்லாம் பிரசாதமாக இதை செய்வாங்க. ஏதாவது பூஜை டைமில் ஸ்வீட்ஸாகவும் கொடுப்பாங்க. சூப்பரான லப்சி ரெடி. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அழகாக அப்படியே சுட எடுத்து அப்படி வச்சிங்கன்னா தளன்னு அப்படி போய் உட்காரும் ஒட்டாமல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கெஸ்டெல்லாம் வரும்போது கூட
வீட்டில் அப்படியே சட்டுன்னு செஞ்சிடலாம். 15 நிமிஷம் தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் பூஜை நேரம் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்யணுங்கிறப்ப கூட நீங்கள் இதை பிரசாதமாக செஞ்சு வைக்கலாம். இதில் வந்து வெள்ளை சக்கரை கிடையாது, மைதா கிடையாது. அதனால் இதுவும் ஒரு சத்தான ஸ்வீட்டு தான். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.